நாம் பார்க்க போகிற பாடத்தலைப்பு அகழ்வாய்வு. அகழ்வாய்வு அப்படிங்கிறது இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டில் தொல்லியல் துறையில் மிகவும் முக்கியமான ஒரு பாடப்பொருளாக காணப்படுகிறது. அதுவும் நம்மளுடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆதிச்சநல்லூரில் அகழ்வாய்வு ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் இப்போ பெரிய மியூசியம் கூட இதுக்காக கட்டிட்டு இருக்காங்க. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த பாடப்பொருளை தான் நம்ம இன்றைய பாட வகுப்பில் பார்க்க போகிறோம். மனிதன் தோன்றி பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்துடுச்சு. ஆனா இன்னும் பண்பாட்டு அளவில் சிறந்த வாழ்வை வெளிப்படுத்திய தமிழர்களின் வரலாற்றை அறிந்து கொள்ளதான் தமிழகத்தில் தொன்மையான பகுதிகளை அகழ்வாய்வு செய்து அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அகழ்வாய்வு செய்தல் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலப்பகுதியில் தோண்டி செதுக்கி ஆராய்தல் அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளலாம். இப்ப அகழ் பிளஸ் ஆய்வு, அகழாய்வு மண்ணில் புதையுண்ட பண்டைய நாகரிக சின்னங்களை தோண்டி எடுத்து வெளிப்படுத்தும் ஆராய்ச்சியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், இந்த அகழ்தல், தோண்டுதல், ஆய்வு, நுணுக்கி பார்த்து அதை பத்தி தெரிந்து கொள்றது அப்படின்னு சொல்லுவோம். இப்ப தமிழகத்துல இந்த அகழ்வாய்வு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இன்றைய காலத்துல தமிழகத்துல பல இடங்கள்ல அகழ்வாய்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. தமிழக தொல்லியல் துறையின் சார்பில் இந்த அகழ்வாய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. தொல்லியல் அறிவியல் என்பது பொருள்சால் பண்பாட்டை அகழ்ந்து தொன்மை கால மனிதர்களின் செயல்பாடுகளை பகுப்பாய்வு செய்யும் அறிவியல் துறை அப்படின்னு நம்ம அழைக்கலாம். இப்ப தமிழகத்துல பாத்தீங்கன்னா இந்த அகழ்வாய்வு நடக்கும் சில இடங்களை பத்தி நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். ஆதிச்சநல்லூர் நம்மளுடைய அருகாமையில உள்ள தூத்துக்குடி மாவட்டத்துல தான் இருக்குது. வெம்பக்கோட்டை விருதுநகர் மாவட்டத்துல, கொடுமணல் ஈரோடு மாவட்டம், கீழடி மதுரை மாவட்டம், அழகன்குளம் ராமநாதபுரம் மாவட்டம், ஆண்டிப்பட்டி திருவண்ணாமலை மாவட்டம், கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் மாவட்டம், மோதூர் தருமபுரி மாவட்டம், மரக்காணம் விழுப்புரம் மாவட்டம், பரிகுளம் திருவள்ளூர் மாவட்டம், நெடுங்கூர் கரூர் மாவட்டம், மாங்குளம் மதுரை மாவட்டம், துலுக்கர்பட்டில திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் சிவகலை தூத்துக்குடி மாவட்டம். இப்போ இவ்வளோ இடங்கள் இருந்தாலும் மதுரை நமக்கு ரொம்ப புகழ்பெற்ற ஒரு கீழடி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நம்மளுடைய அருகாமையில் உள்ள ஆதிச்சநல்லூரை பற்றி தான் இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். இப்போ ஆதிச்சநல்லூர் இந்த தொல்லியல் களம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்திருக்கு. நீங்கள் நிறைய பேர் தூத்துக்குடி மாவட்ட மக்கள் திருநெல்வேலியிலேருந்து நம்ம போகிறப்ப கண்டிப்பாக இந்த இடத்த தாண்டி தான் நம்ம போயிருப்போம். அதனால இதை பற்றி அறிஞ்சிருப்பீங்க. நம்ம திருநெல்வேலியிலேருந்து 24 கிலோமீட்டர் தொலைவில் தென்கிழக்காக தாமிரவரி நதிக்கரையில தான் அமைந்துள்ள இந்த ஆதிச்சநல்லூர் இப்போ உலக அளவில் பல முறை அகழ்வாய்வுகள் செய்யப்பட்ட நகரங்களில் ஒன்றா இருக்கு. அப்போ இதை பார்த்தீங்களா எவ்வளோ பெருமைக்குரிய ஒரு விஷயம். நம்மளுடைய மாவட்டத்துக்கு அருகாமையில் உள்ள ஒரு ஊர் அகழ்வாய்வுல புகழ் பெற்றதா நம்ம இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ இந்த அகழ்வாய்வுல என்னென்ன பொருட்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வுல தமிழ் எழுத்துக்களுடன் உள்ள தாழிகள், மனித மண்டை ஓடுகள், தமிழ் எழுத்துக்கள், களிமண்ணால் செய்யப்பட்ட ஈம தாழிகள் போன்ற பல கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இங்கு கருப்பு சிவப்பு கலந்த பானை ஓடுகள், சிவப்பு கருப்பு ஆகிய வகை பானைகள் கிடைத்துள்ளன. ஒரு பானையில ஒரு பெண் உருவம், நெற்கதிர்கள், ஒரு மான் மற்றும் ஒரு பள்ளி ஆகியவற்றின் உருவங்களும் நமக்கு என்ன இருக்கு, ஒட்டுருவமாக காணப்பட்டு இருக்கு. அப்புறம் அது மட்டும் இல்லாம தங்கத்தினாலான நெற்றி பட்டம், கத்தி மற்றும் வாள் போன்ற இரும்பு பொருட்கள் மற்றும் வெண்கல பொருட்களும் கிடைத்துள்ளன. இது பாத்தீங்களா, இதான் ஆதிச்சநல்லூர் அருங்காட்சியகம். இப்ப இத நம்ம படத்தின் மூலமாகவும் நம்ம பார்க்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா வெம்பக்கோட்டை. வெம்பக்கோட்டை அருகே உள்ள விஜய கரிசல் குளத்துல இந்த 3ஆம் கட்ட அகழ்வாய்வு பணிகள் இப்ப நடந்துட்டு வருது. இதுவரை சூது பவழம், சங்கு வளையல், அச்சுப்பதிக்கும் எந்திரம், சுடுமண் முத்திரை, பெண்கள் அணியக்கூடிய தொங்கட்டான், செப்பு காசுகள், மண்பாண்டங்கள் உட்பட 1700க்கும் மேற்பட்ட பொருட்களை நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அங்கிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இந்த அகழ்வாராய்ச்சியில பாத்தீங்கன்னா கண்ணாடி மணிகள், கல்மணிகள், பழங்கால சிகை அலங்காரத்துடன் பெண்ணின் தலைப்பகுதி, கிபி 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நாயக்கர் கால காசு, அணிகலன்கள், சங்கு வளையல்கள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட பழங்கால கலைப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இப்போ இங்க கீழே கொடுக்கப்பட்ட அதுல பாருங்க படங்கள் நமக்கு நிறைய இருக்கு. அந்த அகழ்வாய்வையும் நம்ம பார்க்கிறோம். அடுத்து கீழடி. இந்த ஊர்ல நடத்தப்பட்ட அகழ்வாயில தான் சங்ககால பாடல்கள்ல
நம்ம சங்க சிலப்பதிகாரம், பரிபாடல், மதுரை காஞ்சி போன்றவற்றில் குறிப்பிட்டப்பட்டிருந்த பல பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதற்காக இங்கு 40க்கும் மேற்பட்ட குழிகள் தோண்டப்பட்டுள்ளன. இதுவே தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட பெரிய அகழ்வாராய்ச்சி. இப்போ அதில் நிறையா பொருட்கள்லாம் நமக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. மதுரையில் இருக்கிற கீழடி நீங்கள் நிறைய பேர் போய் பார்த்துருப்பீங்க. போகாதவங்க நீங்கள் போய் குடும்பத்தோடு சென்று அதை கண்டு கழிக்க சொல்கிறேன். இல்லைன்னா நம்மளுடைய பாடம் சார் வழியாகவும் ஒரு நாள் நம்ம என்ன பண்ணிட்டு வரலாம், கீழடிக்கு நம்ம போய் களப்பயணமாக சென்று வரலாம். மாணவர்களே, இன்றைய வகுப்பில் நம்ம அகழ்வாராய்ச்சி பற்றியும் அது நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குன்றதையும் பற்றி பார்த்தோம்.